ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஆம் விக்ரம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஒரு 10 இருக்குது. முன்னாடி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. 10 டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதோட டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது, இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க, ஃபஸ்ட்டு இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்பா, சீஸ். கோக் மாதிரி தான் இருக்குதுங்க. கோக் பெப்சி இருக்கும் பாருங்க, சேம் ஃப்ளேவர் பெப்சி மாதிரி தான் இருக்குது. எம்ஆர்பி 40 rupees, 300 ml. நெக்ஸ்ட்டு எதை எடுக்கலாம்? கேம்பா. நீங்கள் நிறைய ஸ்பான்சர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். கேம்பா இப்போது ரீசனாக நடந்த T20 வேர்ல்டு கப் கூட இவங்க ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அஜித் எடிஷனுங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இருக்குது இதை ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நம்ம செகண்டாக டெஸ்ட் பண்ணுறோம். இது எப்படி இருக்குன்ட்டு வெயிட் ஓப்பன் பண்ணுறேன். அப்பா, செம கூலிங்க, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுனால. எப்படி இருக்குன்னா, கோக்கையும் ஸ்ப்ரைட்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. பட்டு ஓகே. நெக்ஸ்ட்டு எதை எடுக்கலாம்? லிம்கா. இவன் பச்சை கலர் இருக்காங்க, நான் குடிக்கலாமா? ட்ரை பண்ணி பார்ப்பாருங்க. இது வந்து 40 rupees. இது 40 rupees, 300 ml. ஸோ ட்ரை பண்ணலாம். கேஸ் பயங்கர கேஸுங்க. கேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணும்போது ஓகே பாருங்க, கேஸ் எவ்வளோ வருது பாருங்க. கூலிங் போனால் குடிக்க முடியாது. ஃப்ளேவர் நான் ரொம்ப ஆட் பண்ணியிருக்காங்க. தென் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுவோமா? 300 ml, 40 rupees. நைஸ். ஆனால் இதுலேயும் ரொம்ப ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் இதுலேயும் ரொம்ப ஆட் பண்ணியிருக்காங்க. சுகர் இதில் எவ்வளோ இருக்குன்னா, ஆடட் சுகர் வந்து 27% இருக்குது இதில். இந்த லிஸ்ட்லேயே காஸ்ட்லியான ரெண்டு வந்து எதுனா, ஒன்று இந்த மான்ஸ்டர். தென் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெட்புல் 120 rupees, 300 ml. ஸோ எதை எடுக்கலாம்? இதுவா இல்லை இதுவா? எதை எடுக்கலாம்? இதை எடுத்துப்போமா? இது ஓகேவா? மான்ஸ்டர் எனர்ஜி 350 ml, 110 rupees, 120 rupees. டிஸ்கவுண்ட்டில் 10 rupees டிஸ்கவுண்ட், சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினதுனால. ஸோ ட்ரை பண்ணலாமா? பார்க்க லெமன் மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க. நான் குடித்ததில் இதுக்கு முன்னாடி. ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். சிமிலராக தான் இருக்குதுங்க. ஸ்ப்ரைட்டையும் இந்த லிம்காவையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. இது காம்பினேஷன் ஆஃப் லிம்கா அண்ட் ஸ்ப்ரைட், மான்ஸ்டர் எனர்ஜி, அவ்வளோதான். ப்ரைஸ் தான் 120 rupees. என்ன பண்ணுறது? இது 40ங்க. இதை பாருங்கள், 120 rupees. ப்ரைஸுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை. கடைசியாக ரிவ்யூ சொல்லும் போது எல்லாத்தையும் சொல்கிறேன். தென் எதை எடுக்கலாம்? இது ஃபிஸ், ரெட்புல், ஸ்ப்ரைட். இது எடுப்போமா? ஃபாண்டா. ஓகே, ஃபாண்டா 300 ml, 40 rupees. ஓகே, சியர்ஸ். நாட் பேட். ஓகே, சிமிலராக இருக்குது. மிரண்டாவும் ரெண்டும் ஆரஞ்சு ஃப்ளேவருங்கிறதுனால சிமிலராக இருக்குது. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன்.
நெக்ஸ்ட் எதை எடுக்கலாம்? இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேட் டாங்கி. அதுக்கப்புறம் என்ன வருங்க? மறந்துருச்சு. One eternity later. Inky Pinky Ponky, father brought a donkey, donkey died, father cried, Inky Pinky Ponky. ஸோ இதானா கரெக்டாக சொன்னேன்னா தெரியலையே. ஸோ இதுதான் இருக்கிறதுலே இந்த லிஸ்ட்லேயே 20 ருபீஸுங்க. இதோட எம்எல் வந்து வெயிட் எவ்வளோ எங்கே போட்டிருக்குதுங்க? 250 ml. 250 ml இதோட எம்எல் 20 ருபீஸ். இது ஃபிஸ். நிறைய பேர் ஆப்பிள் ஃப்ளேவருக்கு பயங்கரமான கூல்ட்ரிங்க்ஸ்னு ஆப்பிள் ஃப்ளேவர் வேறையா நிறைய பேர் வாங்கி குடிப்பீங்க. வெயிட் ஆல்ரெடி குடிச்சிருக்கேன், இருந்தாலும் குடிச்சு பார்ப்போம். கேஸை பாருங்கள், ரொம்ப கேஸ் இருக்க மாட்டிருக்கு இதுலேயும். ஃபிஸ் சுகர் ஹையஸ்ட் பர்சன்டேஜாக இருக்குது. 34.8% சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க இதில், ஆடட் சுகர். ஸோ இதெல்லாம் லாஸ்ட்டில் சொல்கிறேன். 20 ருபீஸுக்கு ஓகேங்கிற மாதிரி சொல்லலாம். பட் வெயிட், லாஸ்ட்டில் யார் வின்னர்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 3 இருக்குது. க்ரீனா, ரெட்டா, இல்லை ப்ளூவா? இது வேர்ல்டு ஃபேமஸ் ரெட்புல். இதை ட்ரை பண்ணுவோம் இப்போ. 250 ml 120 ருபீஸ், 10 ருபீஸ் டிஸ்கவுண்ட் சூப்பர் மார்க்கெட்டில். ஸோ 110 ருபீஸ். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கு பாருங்கள் எவ்வளோ பயங்கர ஜில்லுன்னு இருக்குதுங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஆல்ரெடி இதுவும் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியும், இருந்தாலும் மறுபடியும் ட்ரிங்க் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அப்பா, சியர்ஸ். சிமிலராக இருக்குதுங்க. யாருக்கு சிமிலராக இருக்குதுன்னு கேட்டால் தம்ஸ் அப்புக்கு சிமிலராக இருக்குதுங்க. பார்க்க ரொம்ப சிமிலராக இருக்குது தம்ஸ் அப்புக்கு. ஓகே, 110க்கு ஓகே இருக்கட்டும். ரெட்புல்லும் மான்ஸ்டர் மட்டும் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுலே ஹை ப்ரைஸ், 120 ருபீஸ் ரெண்டுமே. இது 350 ml, இது 250 ml தான் இருக்கிறதுலே. இதுதான் ரேட் அதிகம். இதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத லாஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம், பின்னாடி இருக்குது. ஸோ என்னென்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ இருக்கிறது ஸ்ப்ரைட். எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான சாஃப்ட் ட்ரிங்க் ஸ்ப்ரைட் அண்ட் 7up. 7up வாங்கல. ஸோ ஸ்ப்ரைட் ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குங்கிறதுனால ஒன்று வாங்கினா போதுன்ட்டு வாங்கியிருக்கேன். ஸோ 40 ருபீஸ் 300 ml ஸ்ப்ரைட். குடிச்சு பார்க்கலாமா? நான் ஆல்ரெடி ரொம்ப நிறைய டைம் குடிச்சிருக்கேங்க. குடிச்சு பார்ப்போம். கேஸ் எக்கச்சக்க கேஸுங்க. ஸ்ப்ரைட்டு 7up செம கேஸ் இருக்கும், உங்களுக்கே தெரியும். எக்கச்சக்கமாக கேஸ் இருக்குது. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னா உங்களுக்கே தெரியும். அப்புறம் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் கொக்கோ கோலாங்க. எனக்கு இது சுத்தமாக பிடிக்காதுங்க, எனக்கு செட் ஆகாது. ஏன்னு தெரில, இவனுக்கு எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. KFC பர்கர் கிங்லாம் போனீங்கன்னா தலைவனை ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க காம்ப்ளிமெண்ட்டு. இது எப்படி தான் குடிக்கிறாங்கன்னு தெரியல, எனக்கு மட்டும் செட் ஆக மாட்டேங்குது. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த கொக்கோ கோலா செட் ஆகாது கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு மட்டும்தான் செட் ஆகாதா இல்லை என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அதனால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு இது பிடிக்கும், எத்தனை பேருக்கு இது பிடிக்காது. லாஸ்ட்டாக பார்க்கலாம். எப்படியா இருந்தாலும் 10 பேருக்கு மேலே கமெண்ட் பண்ண மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். 10 கமெண்ட்டுக்கு 1 வருஷம் ஆக மாட்டிருக்கு. வீடியோவை பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை தட்டி விடுங்க, அப்போ தானே டெவலப் பண்ணலாம். ஸோ எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்க்கலாம் வாங்க. கேஸுங்க பா, நோ கமெண்ட்ஸ். கடைசியாக சொல்கிறேன்,
கடைசியாக இதை பற்றி பேசுவோம். இப்போ எல்லாத்தையும் குடிச்சு பார்த்துட்டேன். இப்போ ரேங்கிங் பண்ணணும். எந்த சைட்லேருந்து போகலாம்? ஃபஸ்ட்டு எதை எடுக்கலாம்? இதா எதை எடுக்கலாம் ஃபஸ்ட்டு? தலைவனை எடுத்துருவோமா? கேம்பா தான், அடித்து தூக்குங்க. இந்த டைலாக் சொன்னதுமே யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏகப்பட்ட இடத்துல இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஏன் இப்போ ரீசெண்டாக நடந்த வேர்ல்டு கப்பில் கூட இது ஸ்பான்சர்ஷிப்பில் இருக்குது. யார் ஸ்பான்சரில் இருக்கா பாருங்கள், தலை அஜித்து. தலையே ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறாங்கன்னா இப்போ நல்ல ட்ரிங்காக தான் இருக்கும். தலை வின் பண்ணிடுவோம் போலையே. குடித்ததும் பயங்கர டேஸ்ட் வேறு. இன்னொரு சிப் குடிச்சு பார்க்குறாங்க. ஆல்ரெடி ஒரு சிப் குடித்தே கேஸ் ட்ரபிள் ஆகுதுங்க. மொத்தமாக குடித்தோம்னா சோழி முடிஞ்சிட மாட்டேருக்கு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட வேண்டியதான் போகிறோம். மர்கையா சாலா தான் வேறு லெவல் ட்ரிங்க்கு அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். இதில் என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபோட்டோவை பார்த்துட்டிங்களா? தலைவர் ஃபோட்டோவை ஏற்கனவே ட்ரோல் பண்ணுறீங்க, போட்டு தாக்கி எரிஞ்சிட்டிங்க ஆளை. கேம்பா இதில் வந்து ஹை கஃபைன் இருக்குதுங்க. ஆல்ரெடி 60 mg 200 ml இது 60 mg இருக்குது மில்லிகிராம். 60 மில்லிகிராம் இருக்குது இதில் கஃபைன் இருந்துச்சுன்னா இது வந்து குழந்தைங்க குடிக்கக்கூடாது, ப்ரெக்னென்ட் உமன் குடிக்கக்கூடாது. அப்புறம் வந்து கெஃபைன் அலர்ஜி இருக்கும் பாருங்கள். என்ன சொல்ல வரேன்னா, கெஃபைன் ஹை கெஃபைன் ஒத்துக்காமல் நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க குடிக்கக்கூடாது. ஸோ இது ரெஸ்ட்ரிக்டடுங்க. இதில் வந்து கண்டிஷன் இருக்குது, இவங்களாம் குடிக்கக்கூடாதுன்ட்டு. ஸோ இவங்களுக்கெல்லாம் உகந்ததில்லை. அவங்களுக்கு மட்டுமான்னு கேட்டால் அப்படி இல்லை. இதில் ஆடட் சுகர் வந்து 68% ஆடட் சுகர் இருக்குது. நல்லா பாருங்கள், தெரியுதுங்களா? 68% ஆடட் சுகர் இருக்குது. ஸோ அதனால் அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க. நிறைய வீடியோவில் நிறைய பேர் யூடியூப்பில் இந்த கேம்பாவை ப்ரொமோட் பண்ணுறாங்க. நிறைய டைட்டில் ஸ்பான்சராக இருக்காங்க. யாரா இவங்க அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். யார் இவங்கன்னா, ரிலையன்ஸ் குரூப். இவன் தலை என்னங்க, யாரை வேணாலும் வச்சு எடுக்கலாம். இதை குடித்தோம்னா சொந்தக்காரங்களுக்கு சொல்லி விட்டாச்சா. ஒரு டைம் குடித்தா பிரச்சனை இல்லைங்க, கண்டினியூஸாக குடிச்சிங்கன்னா அவ்வளோதான், மர்கையா சாலா. பணம் நிறையா இருக்குன்னா குடிக்கலாம். மேபி ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லையா? வச்சுருவோமா? தலைவனை கீழே தூக்கி வச்சுருவேன். தலைவனை கீழே வச்சாச்சு. டஸ்ட்பின் இருந்தால் டஸ்ட்பினில் போட்டிருப்பேன். கிச்சனில் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வச்சுருக்கேன் இப்போதைக்கு தலைவனை. நெக்ஸ்ட்டு எதை எடுக்கலாம்? இதில் இந்த லிஸ்ட்லேயே 20 rupees ரொம்ப சீப்புன்னு சொல்ல முடியாது, ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்க ஃபிஷ்ஷுங்க. ஆப்பிள் ஜூஸ். ஒரு ஆப்பிள் 60 ரூபா, 60 rupees. இப்போ சூப்பர் மார்க்கெட் போனோம்னா ஒரு ஆப்பிளோட விலையே 60 ரூபா 70 ரூபா வருது. 20 ரூபாய்க்கு எப்படி ஆப்பிள் ஜூஸ் கொடுப்பான்? யார் இது தெரிஞ்சால் எதுக்கு இதை வாங்க போகிறோம்? நம்ம என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் குடிச்சிருக்கு, உண்மையை ஒத்துக்கணும் இல்லையா? 20 rupees. எத்தனை பர்சன்டேஜ் சுகர் இருக்குன்னா 34.8% ஆடட் சுகர். நல்லா பார்த்துக்கோங்க. தலைவனோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள், அடித்து தெறிக்க விட்ருக்கான் தலைவன். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் குடிச்சிங்கன்னா ஒரு அப்படியே ஆப்பிள்லேயே மிதக்கிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ ஆர்டிஃபிஷியல் ஏஜென்ட்டை தள்ளி விட்ருக்கான் தலைவன். கெஃபைன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கெஃபைன் இல்லை, ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் மெயின் மேட்டர் என்னென்னா, ஃபார் சேல் இந்தியா அண்ட் பூட்டான் ஒன்லி. நம்ம ஆளுகிட்ட கொஞ்சமாக தட்டி விட்டால் என்ன கருமாத்த வேணாலும் விற்க விடுவாங்க நம்ம நாட்டில். அதில் தான் இந்த பீஸ் ஒன்று. 20 ரூபாய்க்கு ஆப்பிள் ஜூஸ் கொடுக்குறாங்க, குடிக்கலாமே, நல்லா இருக்கே அப்படின்னா வரும், டயபெட்டிஸ் வரும். இதையும் டஸ்ட்பின் இல்லை, ஸோ சைடில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தது எதை எடுக்கலாம்? 110 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் இதுக்கு இன்னொரு சிப் குடிச்சிக்கிறேன். முன்னாடி இருக்க மெயின் மேட்டருக்கு வருவோம். கெஃபைன் வந்து 105 mg இருக்குதுங்க. 350 ml 105 mg இருக்குது.
அதுலேயே தெரிஞ்சிருக்கும். தென் இதில் ஆடட் சுகர் வந்து எவ்வளோ இருக்குன்னா 39 கிராம்ஸ் ஆடட் சுகர். கெஃபைன் 105 mg இருக்குது, ஆடட் சுகர் 39 கிராம் இருக்குது. அப்புறம் யார் யார் குடிக்கக்கூடாதுன்னு ஆல்ரெடி போட்டாங்க. ப்ரெக்னென்ட் உமன், சில்ட்ரன்ஸ், அப்புறம் பர்சன் சென்சிட்டிவ் டு கெஃபைன். கெஃபைன் எடுத்தால் சேராது அப்படிங்கிறவங்க குடிக்கக்கூடாது போட்டுட்டான். அதில் குறை சொல்லக்கூடாது, எடுத்தோன்னே போட்டாங்க மேலேயே. அப்புறம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா 500 ml மேலே குடிக்கக்கூடாதாம ஒரு நாளைக்கு. இதுவே 350 mlங்க. 500 mlனால் இப்போனா இதுக்கு ஒன்றுக்கு மேலே குடிக்கக்கூடாது ஒரு நாளைக்கு. ஒரு கேன் தான் அலௌடு. அப்போனா இதோட லட்சணத்தை நீங்களே பார்த்துக்கோங்க. நான் தான் சொல்லி தெரியணும் இல்லை, தலைவனே பின்னாடி போட்டிருக்கான். புரிஞ்சு தெரிஞ்சு இதை வாங்கி பழகுங்க. காசு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு இதை வாங்கினீங்கன்னா சோகாதான். தலைவன் எடுப்போம். தம்ஸ்அப் லோகோலாம் வேறு லெவலில் இருக்குதுங்க. இவனை பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்க T20 வேர்ல்டு கப் ஸ்பான்சரே தலைவன் தான். ஏகப்பட்ட பேர் பார்த்துருப்பாங்க ஸ்பான்சரில். அது இந்தியாவில் கிரிக்கெட்டு தான் நம்ம கோடிக்கணக்கான பேர் பார்க்குறோம் இல்லையா. போட்டு தலைவன் தம்ஸ்அப் திரும்புகிற பக்கமாக தலைவனை தான் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சிம்பிளை பார்த்தாவே நமக்கு ரிஜிஸ்டர் ஆகிட்டாப்புல தலைவன் மைண்டில். எப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா சுமாராக தான் இருக்கான். உண்மையை சொல்லி ஆகணும் இல்லையா. ஸ்பான்சர் வீடியோனால் ஏதாச்சும் ஒன்று சொல்லி விடலாம். இதில் ஆடட் சுகர் வந்து 38%ங்க. ஆடட் சுகர் 38% இருக்குது. அப்புறம் இதில் கெஃபைன் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. வழக்கம் போல தான். யாரும் குடிக்கக்கூடாது. யார் குடிக்கக்கூடாது? குழந்தைங்க குடிக்கக்கூடாது, ப்ரெக்னென்ட் லேடி குடிக்கக்கூடாது, தென் கெஃபைன் அலர்ஜி உள்ளவங்க குடிக்கக்கூடாது. அப்புறம் எதுக்குடா இதை இவ்வளோ விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, எவனும் வாங்கி குடிக்கலையாட்டிருக்கு. அதனால் ஸ்பான்சர்ஷிப் எடுத்து, யார் ஸ்பான்சர்ஷிப் எடுத்ததுன்னு கேட்டால் தலைவன். எதுக்குடா இவனுக்கு தூக்கி இவனை காட்டுறன்னு கேட்டால், இவனோட சித்தப்பா பையன் தான் இவன். கம்பெனியை பாருங்கள், கொக்கோ கோலான்னு போட்டிருக்கு பாருங்கள். கொக்கோ கோலாவோட சப் பிராண்டு தாங்க இந்த தம்ஸ்அப். ஸோ பணம் நிறையா இருக்குது, அதனால் ஒரு விளம்பரம் தான். வாங்கி குடிக்கணும்ல. நம்ம நாட்டில் தானே இருக்கமாச்சு. நம்ம தான் 140-50 கோடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 150 கோடி இல்லை, எவ்வளோ இருக்குன்னு தெரியலைங்க. 155 போடுங்க, தோராயமாக போடுங்க. ஒரு 155 போடுங்க. 155 கோடி பேர் இருக்கமாச்சு. ஸோ அதனால் விளம்பரத்தை பண்ணி விட்டோம்னா வாங்கி குடிப்போமாச்சு. அதனால் போட்டு விட்டுருக்கான் விளம்பரம். நம்ம ஆளுங்க குப்பை பொருளை டிவியில் 10 தடவை காட்டினாவே வாங்கி ட்ரை பண்ணுவோம். இதில் இதை ஒரு எத்தனை டைம் காட்டியிருப்பான்னு எனக்கே தெரியல. நானே எப்போ கிரிக்கெட்டை போட்டாலும் இவன் தான் வந்து நிற்கிறான் முன்னாடி. தம்ஸ்அப் ஏன்டா இப்படி போட்டால் இருக்கிறீங்க இதையை போட்டு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி வாங்கி தான் குடிச்சு பார்த்து தொலைவோமே அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டியில் இதையும் சேர்த்தா இது வேறு லெவலுங்க. இதையெல்லாம் வந்து குப்பை தொட்டியில் போட்டால் குப்பை தொட்டி எதுவும் வீணாகிட போகுது. வைப்போம், இதையும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைப்போம் கீழே டஸ்ட்பினில். இதை வாங்கி குடிச்சிங்க, வருத்தப்படுவீங்க. ஏன்னா இப்போ நான் குடிச்சிட்டு வருத்தப்படுறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கீழே வச்சாச்சு, வழக்கம் போல தான் அங்கேயே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எதை எடுக்கலாம்? பச்சை கலரில் 2 பேர் இருக்காங்க. இவனை தூக்குவோமா இவனை தூக்கிடுவோமா? லிம்கா பேரை பாருங்கள். லிம்கா நல்லா இருக்கு, ரைமிங்காக இருக்குங்க பேர். இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா இவனோட சொந்தக்கார பையன்தான். கொக்கோ கோலா கம்பெனிக்காரன் தாங்க இவனும். தலைவன் வந்து எவ்வளோ சுகர், ஆடட் சுகர்னால் 42.8%. பாதி வந்து சுகரு தான் இதில் ஆடட் சுகர் இருக்குது. ஃப்ளேவர்லாம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்லாம் தலைவன் பிரித்து விட்டாப்புலிங்க. குடிச்சு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், பாருங்கள் லெமன் ஃபோட்டோலாம் எப்படி இருக்குது. லெமன் ஃப்ளேவர்னு போட்டிருக்கா, நல்லா பாருங்கள். நானும் லெமனு செம்ம இது. ஏன்னா லெமன் வந்து சிட்ரிக் ஆசிட்லாம் அதிகமாக இருக்குங்க, ரொம்ப நல்லது லெமனு. சரி லெமன் போட்டிருக்காங்களா, லெமன் ஃப்ளேவரு, சரி சூப்பராக இருக்க மாட்டிருக்கு, உடம்புக்கு நல்லது அப்படின்னு வாங்கி கொஞ்சம் பிடிச்சி பார்த்தா தான் தெரியுது இப்படி ஒரு லெமன் ஃப்ளேவர் இருக்கா அப்படின்ட்டு. இது லெமனா இல்லை எமனான்னு தெரியலிங்க எனக்கு. ஏன்னா இதில் லெமன் எங்கே இருக்குன்னு இதில் மறுபடியும் கொஞ்சம் குடிச்சு பார்க்குறேன் பாருங்கள்.
இதை தயவு செஞ்சு நீங்கள் எங்கேயாச்சும் இதை வாங்கி குடிச்சிருந்தீங்கன்னா இது லெமன் ஃப்ளேவரான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்களேன். ஜூஸோட கலர் பாருங்கள், கொஞ்சம் ஒயிட்டிஷ் மாரி இருக்குது கலர் உள்ள. அப்படி தான் இருக்கிற மாதிரி தெரியுது. கண் வேறு சரியாக தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணதுக்கு. இதை குடித்தோம்னு வச்சுக்கோங்க, எங்கே செல்லும் இந்த இவனையும் தூக்கி வைக்க வேண்டிய இடத்துல வைக்க வேண்டியதுதான். கடைசியாக 5 பேர் இருக்காங்க. எவனை எடுக்கலாம்? இவனோட ஸ்பான்சர் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதுவும் தலைவன் வந்து வேர்ல்டு ஃபேமஸுங்க. இவனோட ஸ்பான்சர் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அது சின்ன சின்ன வீடாக இருக்குது. அது ஸ்பான்சரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் எபிசோடு மாரி போட்டு விடுவான் தலைவன் யூடியூப்பில். நான் எத்தனை வீடியோ திரும்ப பார்த்துருக்கேன். ரெட் புல் கிவ்ஸ் யூ விங்ஸ். என்னடா தர்ற அப்படின்னு பார்க்காதீங்க. கொஞ்சம் குடித்தேன், ரெட் புல் கிவ்ஸ் யூ அப்படியே அப்ரூட்டாக கட் பண்ணிவிட்டு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கண்டைன்ஸ் கெஃபைன் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே போட்டான். இவனோட மன தைரியத்தை பாராட்டணும். எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்க்கும். 250 mlங்க இந்த பேக்கு. இந்த 250 mlல 75 mg இருக்குது இதில் கெஃபைன். 250க்கு 75 ரைட். தலைவனும் வந்து போட்டுட்டான் முன்னாடியே. ஒரு நாளைக்கு வந்து 500 ml தான் அலோடு. ரெண்டு ரெட் புல்லில் 2 கேன் குடிச்சிங்கன்னா அவ்வளோ. இந்த 250 mlல 2 கேன் ஒரு நாளைக்கு அவ்வளோதான் அலோடு. அதுக்கு மேலே குடிக்கக்கூடாதுன்னு இவனே போட்டான். நான் சொல்லலை, இவனே சொல்லிட்டான். ஸோ அப்போனா இதோட லட்சணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் தான் சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை. எதுவும் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். தலைவனோட ஆடட் சுகர் எவ்வளோன்னா எங்கடா அவன் காணோம். பாக்ஸ் மாரி போட்டால் பரவாயில்லைங்க, கிறுக்கி வச்சுருக்காங்க. எதையுமே தெரியாத மாரியே எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? நமக்கு வேறு கொஞ்சம் இங்கிலீஷ் வராது. ஆடட் சுகர் எங்கடா இருக்க தம்பி? எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஐ இந்த இருக்கு. லா 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 லே லா லா லா. எனர்ஜிக்கு தான் இந்த ட்ரிங்க்கு. ஆடட் சுகர் வந்து 54%, எனர்ஜி 6%. கெஃபைன் வந்து 75 mg இருக்குது 250 mlல. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணதுக்கு ஆல்ரெடி கேஸ் ட்ரபிள் ஆகுது. மொத்தமாக குடித்தேன். உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறதுக்குள்ளே ஏன் உயிர் போயிட மாட்டிருக்கு. இது இங்கே இருக்க வேண்டியது இல்லை. எங்கடா இது? இங்கே வச்சாலும் தரையில் சும்மா வச்சா கூட இது கொஞ்சம் இதுதான். டைரெக்டாக இதெல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ண வேண்டிய டைரெக்டாக இதெல்லாம் வந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஐட்டம். ஸோ அதனால் இதையும் தூக்கி கீழே போடுவோம். இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையும் இந்தியன் கவர்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்காக, தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்காக எல்லாருமே இதை வாங்கி மிக்ஸ் பண்ணி அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அவங்கள யார் காப்பாற்றுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமாக அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களே முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. எல்லாம் ஒரு லிமிட்டு தாங்க. இதுவே லிமிட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்புறம் அது மட்டும் லிமிட் இல்லையா? அதுவும் ஒரு லிமிட்டு தாங்க. டோட்டலாக குடிக்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவே என்னுடைய சர்க்கிள்லேயே நிறைய பேர் பார்க்குறேன். ஸோ அப்படி சொன்னோம்னா நம்மளை போட்டு தாக்கி எடுத்துருவாங்க கமெண்டில். அதனால் அளவாக குடிங்க. குடிக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன், அளவாக குடிங்க. இதே சொன்னேங்க பாஸ், இதை சொன்னேன் மாற்றி வேறு எதையும் சொன்னேன்னு நினச்சிக்காதீங்க. அப்புறம் வேறு மாதிரி ஆகிடும். ஸ்ப்ரைட்டை சொன்னேன். சரி, தலைவனோட ஆடட் சுகர் எவ்வளோன்னா 39.2%. நல்லா பார்த்துக்கோங்க. இவனும் ஒன்றுவிட்ட பங்காளி தான் இவனுக்கு. ஸோ கெஃபைன் இல்லை இதில். அதனால் இதை குடிக்கலாமான்னு கேட்டால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே. இதில் எனக்கு பிடிச்ச விஷயமே என்னென்னா ரீசைக்கிள் மீ அப்படின்னு போட்டிருக்கான் இல்லையா, இதுதான். இதில் என்னடா உனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதை குடித்தா என்னை எவனாச்சும் ரீசைக்கிள் பண்ண மாட்டிருக்கு. இதை டெய்லியும் குடிச்சேன்னா வச்சுக்கிங்களேன், நான் என்னை யாராச்சும் ஹாஸ்பிட்டலில் கொண்டுட்டு போய் ரீசைக்கிள் பண்ணணும், அந்த கண்டிஷனுக்கு ஆகிடுவேன். தமிழ்நாட்டு குடிமகன்கள் யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். இது குடிப்பதற்கல்ல, மிக்சிங்க்கு மட்டும்தான். வச்சாச்சுங்க. இதெல்லாம் டஸ்ட்பினில் தான் தூக்கி போடணும். மது பிரியர்கள் கோச்சிப்பாங்க. அப்புறம் மொத்தமாக ஒதுக்கி வச்சிட்டோம்னா மது பிரியர்கள் அப்புறம் நிறைய பேர் கோச்சிப்பாங்க, கமெண்டில் போட்டு தாக்கி எறிஞ்சிருவாங்க என்னைய. இதா எதை எடுக்கலாம்? தலைவன் தாங்க கூல்ட்ரிங்க்ஸோட ராஜாவே. கொக்கோ கோலா
ஏன்னு தெரியல, எனக்கு மட்டும்தான் இவனுக்கு பிடிக்கல. இந்த பேரை பாருங்களேன், ஒரிஜினல் டேஸ்ட் தான், சுத்தமாகவே பிடிக்கலிங்க, எனக்கு சேர மாட்டேங்குது. இங்கே பாருங்க, என்னடா டேஸ்ட் இது, இது ஒரிஜினல் டேஸ்ட் தான். இப்படியா வாங்கி குடிக்கிறாங்க? இதை காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தா கூட நான் வாங்க மாட்டேங்க, ஆனால் கொடுக்குறாங்களே. இதையும் கட் பண்ண மாட்றாங்க, அந்த வீணா போன பெப்சியும் கட் பண்ண மாட்றாங்க. 2 பேரும் ஒரே மாதிரியே தான் இருக்காங்க, ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லைங்க. டெலிஷியஸ் அண்ட் ரிஃப்ரெஷிங்காக. டெலிஷியஸுக்கு மீனிங் என்னன்னு தெரியுமாடா? எதுக்குடா இதில் போட்டிருக்கீங்க, அப்படி என்னடா இதில் இருக்குது? எனக்கு எப்போ பார்த்தாலும் இதாங்க தோணுது. இவன் போடுற மார்க்கெட்டிங் இருக்குது பாருங்க, சப்பா ராஜா, இப்போவே கண்ணை கட்டுது. ஏற்கனவே டேஸ்ட் பண்ணதுக்கே கண்ணை கட்டுதுங்க. 108க்கு ஃபோன் பண்ணி சொல்லின்னு மாட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் குடித்தோம்னா அவ்வளோதான், அட்மிட்டு தான் 2 நாளுக்கு. இதுலேயும் பாருங்கள், கஃபைன் கண்டெய்ன்ஸ். ஸோ அதனால் சில்ட்ரன் குடிக்கக்கூடாது, ப்ரெக்னென்ட் லேடி, தென் கஃபைன் அலர்ஜி உள்ளவங்க இதை எடுத்துக்கக்கூடாது. எத்தனை பர்சன்டேஜ் கஃபைன்னா 8.7 mg per 100 கிராமுங்க. பட் ஆடட் சுகர் வந்து 42.4% இருக்குது. எனர்ஜி 4% தாங்க, எதுலேயுமே எனர்ஜி கிடையாது, எல்லாம் சும்மா சாஃப்ட் ட்ரிங்க். இவன் ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட வேலையை பார்த்து விட்ருக்கான் தலைவன். அதை பற்றி பேசணுன்னா 1 மணி நேரம் பேசலாம். இவனை என்ன பண்ணலாம், இவனெல்லாம் வந்து எங்கே வைக்கலாம்? நெக்ஸ்ட்டு 2 பேருக்குள்ளே தான் போட்டியே. இந்த டைலாக் எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஒருத்தவன் ஃபாண்டா, இன்னொருத்தவன் மிராண்டா. பேர் கூட சிங்க் ஆகுதுங்க, ஃப்ளேவரும் ஆரஞ்சு. தலைமை யாருன்னு தெரியுதா? ரொம்ப வருஷமாக ஃபீல்டில் இருக்காப்புல, கொக்கோ கோலாவோட ஒன்று விட்ட சித்தப்பா பையன். இந்த ரீசைக்கிள் மீ இதை மட்டும் மாற்ற மாட்டுறாங்க ஒக்கா. இது எப்படி தெரியுங்களா? மாப்பிள்ளை அவர் தான், அவர் போட்டிருக்க சட்டையும் பேண்ட்டு என்னது அப்படின்ட்டு ஒரு இடத்துல செந்தில் சொல்லுவாப்புல, அந்த மாதிரி தான். உள்ள டப்பாவும் பேரும் தான் வேற, உள்ள இருக்க ஜூஸ் வந்து கொக்கோகோலா கம்பெனிக்காரன்து. இதுவும் அவனை மாதிரியே தான், எல்லாமே ஒரே மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்று, பேரை மட்டும் பச்சை கலரில் போட்டிருக்காங்க, மிராண்டான்ட்டு. டேஸ்ட் கொண்டு ஒரே மாதிரி தான் இருக்குதுங்க. HSL 100% சிமிலர், ஒரே இதுதான். பிராண்டு மட்டும் வேறு வேறு. தமிழ்நாட்டு மக்களோட ஆதரவு இவனுக்கா இல்லை இவனுக்கா? பாலா சரக்கா. இவனை எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு. ஃபாண்டா. இவன் வந்து ஆடட் சுகர் எவ்வளோ இருக்கான்னா 54.8%. பாதிக்கு மேலே ஆடட் சுகரு. கெஃபைன் இருக்கும் எதுவும் இருக்கான்னு கேட்டால் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனால் இது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்கான் இதில். இதை குடித்தோம்னு வச்சுக்கிங்க, கன்ஃபார்ம் டயபிட்டிஸ் வரும். இவனை என்ன பண்ணுறது, இவனை டிஸ்போஸ் பண்ணிடலாம். இவனை டோட்டலாக கடைசியாக தலைவன் தான் மிஞ்சிருக்கான். என்ட்ரிலாம் பயங்கரமாக கொடுக்குறாப்புல, ஃபினிஷிங் தான் சரியில்லை. ஜூஸை சொன்னாங்க. தலைவன் பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணுறாப்புல, வின் பண்ணிடுவாப்புலையா? ஏங்க நியூ லுக் நல்லா தான் இருக்குது, டெலிஷியஸ் டேஸ்ட். இவன் எவ்வளோ சுகர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 27% இருக்குது ஆடட் சுகர். இதில் கெஃபைன் இருக்கான்னு கேட்டால் கெஃபைன் இல்லை. அது இல்லாமல் சுக்ரோலோஸ் இருக்குது. குடிக்கலாம்னு கேட்டால் அதுக்காக ஃபேண்டாவுக்காக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆடட் சுகரு. கொஞ்சமாக இருந்தாலும் விஷம்தான். விஷம் கொஞ்சமாக குடித்தா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டால், ஐயோ எப்படி குடித்தாலும் டெகரலாக குடித்தா செத்துருவியா அப்படிங்கிற மாதிரி தான். இதையும் குடிக்கக்கூடாது. இவனும் செட் ஆக மாட்டான். இவனை ஃபஸ்ட்டு தூக்கி டஸ்ட்பினில் போடுவோம். என்னடா இருந்த எல்லாரையும் தூக்கி கீழே போட்டியே, எவன்டா வின்னரு அப்படின்னு உங்கள் மனசாட்சி கேட்குறது எனக்கு நல்லா தெரியுது. என் மனசாட்சின்னு தானே கேட்குது. எவனாச்சும் நல்லா இருந்தால் நான் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன்னா என்ன? குடிக்க நல்லா தான் இருக்குது, பின்னாடி போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தா அணுகுண்டு பின்னாடியில் வச்சுருக்காங்க. நீ இதெல்லாம் குடித்தது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தானே உங்களுக்கு முன்னாடி குடிச்சு காட்டினேன், உயிரை பணயம் வச்சு. ஏங்க இப்போ தானே குடிச்சு காட்டினேன்.
இதெல்லாம் நானும் குடிச்சிருக்கேன். நானும் இப்போ சின்ன வயசுன்னு இல்லை, நானும் காலேஜ் டைமு இப்போ ரீசெண்டாக சென்னையில் ஒர்க் பண்ணுற வரைக்கும் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ இதெல்லாம் குடிக்கிறியாடான்னு கேட்டால் இல்லை. அப்புறம் என்னத்தரா நீ குடிக்கிற அப்படின்னு கேட்டால், இடையில வைல்ட் கார்டு என்ட்ரியில் தலைவன் ஒருத்தன் வந்தான். கடைசியாக தான் வந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி வைல்ட் கார்டு என்ட்ரியில் தலைவன் ஒருத்தன் வந்திருக்கான். தி கிங் ஆஃப் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தலைவன் தாங்க. இவன் அடிச்சுக்கிறதுக்கு இன்னும் எவனும் ஃபீல்டில் இல்லை. தலைவன் சோலோ கிங். தலைவன் இறங்கினாவே வின்னு தாங்க. இவன் தான் என்னோடய ரெக்கமெண்டேஷன். ஸோ இவனை வாங்கி குடிங்க. இவனை குடிச்சிங்கன்னா நமக்கும் நல்லது, இதை விற்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. யாரை சொல்கிறேன்னு தெரியுதா? ஃபார்மர்ஸ். அப்புறம் ஹோமோன்லேருந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ ஒரு ஸ்ட்ரா ஒன்று. ஸோ இது நேச்சருக்கு எகென்ஸ்டானது கிடையாது. ஸோ யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரா அப்புறம் ஸ்பூன்லாம் வந்து மரத்தில் இருக்குது இல்லைங்களா, வுட்டில், அந்த மாதிரி உட்டன் ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஓரளவு எங்கெங்கெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமோ பிளாஸ்டிக் அங்கங்கெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். நேச்சருக்கு மட்டும் நல்லது இல்லை, நமக்கும் தான் நல்லது. அப்புறம் கேன்சர் வரும். என்னடா புதுசுக்கும் கேன்சர் வரும் அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையை சொன்னாலும் பயப்பட வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் பயப்படுவாங்க. உண்மையாக சொல்கிறேன், கேன்சர் வரும். குழந்தைகளுக்கு நிறைய பேர் வருது இல்லையா, இந்த ரீசனுக்காக கூட வரும். பிளாஸ்டிக் ஃபுட்ஸில் அந்த சாப்பிடும்போது அந்த சைடில் இருக்கு பாருங்கள், அந்த என்ன சொல்கிறது, நூல் மாதிரி இருக்கும், அதெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடும். ஸோ அதெல்லாம் கேன்சர் வரும். அதனால் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நல்லது, நமக்கு மட்டும் இல்லை, நேச்சருக்கு நல்லது, அனிமல்ஸுக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது. ஸோ இந்த மாதிரி இது மார்க்கெட்டிங் இல்லை, ப்ரொமோஷன் இல்லை, எதுவும் இல்லை, என்னோடய பர்சனல் யூஸில் இதை சொல்கிறேன். சியர்ஸ். சொர்க்கமே என்றாலும் தலைவன் வேறு லெவலுங்க. பொள்ளாச்சி அள்ளி தாங்க. பொள்ளாச்சி அள்ளிக்கு மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. எல்னிக்கு என்னடா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறீங்களா? சம்மருக்கு தலைவனை குடிங்க, சம்மருக்கு வேறு லெவல் இருக்குங்க. இவனை டெய்லியும் மார்னிங் மதியம் ஒன்று அல்லது 2 குடிக்கலாம். 2 இல்லை, உங்கள்கிட்ட பணம் இருந்தால் 5 கூட வாங்கி குடிங்க, எவன் வேணாங்கிறான். ரொம்ப நல்லதுங்க. ஸோ தலைவனை குடிச்சிங்கன்னா சம்மர் சூப்பராக போகும். எல்லா சீசனுக்கும் தலைவன் வேறு லெவலில் இருப்பாப்புல. மறக்காமல் இவனை வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஃபார்மர்ஸ் நல்லா இருப்பாங்க. அவங்கள வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா நம்மளும் நல்லா இருக்க மாட்டோம், யாரும் நல்லா இருக்க மாட்டாங்க. கம்பெனிக்காரன் மட்டும்தான் நல்லா இருப்பான், அவன் மட்டும்தான் நல்லா இருப்பான். ஸோ அதனால் இவனை வாங்கி ட்ரை பண்ணுங்க. நேச்சர் ஃப்ரெண்ட்லி, வேறு லெவல். அப்புறம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோ போடுறேன் வந்து பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. அப்புறம் இளநீ டேஸ்ட்டாக இருக்குதுங்க, குடிச்சிட்டு வந்துடுறேன். சொல்ல மறந்துட்டேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.